வருடம் முழுதும் மூடியிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் பரமபத வாசல் இப்படி அழகாக திறக்கும் போது ராஜ அலங்காரத்துடன் பாண்டியர் கொண்டையின் வழியே ரங்கநாதர் வரும்போது கோயில்ல அவருக்காகவே வாசலில் காத்து கொண்டிருக்கும் இவங்களுக்காகவும் நம் பக்தர்களுக்காகவும் அமைக்கப்பட்டதுதான் சர்வ வைகுண்ட ஏகாதசி. யோக தவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவை தாக்க வந்த அரக்கன் முரணை விஷ்ணுவின் ஆத்மாவே வெளியே வந்து பெண்ணாக உருவெடுத்து அரக்கனை அழித்தது. இந்த பெண் தான் ஏகாதசி. ஏகாதசியின் வேண்டுதலுக்கு இணங்க ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் விரதம் இருந்து பரமபத வாசல் வழியாக வரும்போது இந்த வழி நம்முள் உள்ள ஆத்மா இறைவனின் பரமாத்மாவோடு இணையும் வழியாகும். உந்தன் திருவடி நிழே உந்தன் அவதாரம். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கு. 24 மணி நேரம் விரதம் இருந்து நாம் உண்ணாமல் இருக்கும் போது நம் ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் ஓய்வு கிடைக்கிறது. இந்த நாட்கள்ல சூரியனின் கோட்டிலிருந்து நிலவு சற்றே விலகி செல்லுது. அதனால ஜீரண பிரச்சனைகளும் வரும். இந்த விரதத்தால அந்த ஜீரண உறுப்புகளுக்கு சக்தி அதிகமாகுது. நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்புகள் கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலையும் 2 ஏகாதசி வருது. அதனால 15 நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம இந்த விரதம் இருக்கும் போது ஒருவருடைய உடம்பும் மனமும் பலப்படும்ன்றதுக்காக வைக்கப்பட்டதுதான் இந்த ஏகாதசி. இறைவன் இருப்பதை நேர்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எப்போதும் நம்முடனே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான்றத பக்தி மூலமா புரிஞ்சுக்கிறதுக்காக கதைகள் மூலமா அவராலேயே வைக்கப்பட்டதுதான் இந்த பண்டிகைகளும். எல்லா மதத்தில் உள்ள பண்டிகைகளின் கருத்துகளும் தத்துவங்களும் இதுவே. அனைவருக்கும் ஏகாதசி நல்வாழ்த்துக்கள்.